Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Human health and diseaseல drug and alcohol abuse பார்க்கலாம். So drug அப்படிங்கிறது ஒரு பர்சனுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, டிசீஸ் வந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, க்யூர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ட்ரக். அந்த ட்ரக் எந்த லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் ஆனிச்சு? ஃப்ரெஞ்சில் டார்க் அப்படின்னா ட்ரை ஹெர்ப் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இது மருத்துவத்துக்காக, ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் க்யூர் பண்ணுறதுக்காகவும், ஒரு டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்காகவும் ட்ரீட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணது தான் ட்ரக் அப்படின்னாங்க. அப்போது ட்ரக் அப்யூஸ் அப்படிங்கிறது என்ன? இந்த மூணில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதை ட்ரக் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மெடிக்கல் யூஸ். மெடிசினல் யூஸ் அப்படிங்கிறது என்ன? நமக்கு ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா க்யூர் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறது மெடிக்கல் யூஸ். நான் மெடிக்கல் யூஸ்ங்கிறது நோயே இல்லாமல் மருந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது ட்ரக் அப்யூஸ். செகண்ட், நான் ப்ரிஸ்கிரைப்டு யூஸ். ஒரு தலைவலி வருது, காய்ச்சல் வருது, நம்ம டாக்டர்கிட்ட போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்மளா வந்து டயக்னோஸ் பண்ணாமல், என்ன நோயின்னு தெரியாமல் நம்மளா போய் மெடிக்கலில் போய் எனக்கு தலைவலிக்குது, காய்ச்சல் வலிக்குது, மூட்டு வலி, மருந்து கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? அதுவுமே நான் ப்ரிஸ்கிரைப்டு யூஸ் ஆஃப் மெடிசினுமே ட்ரக் அப்யூஸ் தான். நெக்ஸ்ட், யூஸ் ஃபார் ஹேவிங் ப்ளஷர். ப்ளஷர்னால் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்காக எதையாவது நம்ம ஒரு ட்ரக்கை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுவும் ட்ரக் அப்யூஸ் தான். ஓகே, அந்த மாதிரி ட்ரக்கை அப்யூஸ் பண்ணுறவங்கள ட்ரக் அப்யூஸர்னும், அந்த பர்டிகுலர் ட்ரக்கை அடிக்டிவ் ட்ரக் ஆர் ஹேபிச்சுவேட்டிங் ட்ரக் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க, அடிமை ஆயிடுவாங்க, அது ஒரு பழக்கமாக போயிடும், ஹேபிச்சுவேட் ஆகிடும். அதனால தான் அடிக்டிவ் ட்ரக் ஆர் ஹேபிச்சுவேட்டிங் ட்ரக் அப்படிங்கிறாங்க. இதில் நமக்கு என்சிஆர்டியில் 3 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஓபியாய்ட்ஸ், கெனாபினாய்ட்ஸ், கோகோ ஆல்கலாய்ட்ஸ் அப்படிங்கிற 3 கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3ஐயும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓபியாய்ட். ஆய்ட் அப்படின்னாலே லைக். ஸோ ஓபியம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்லேருந்து அதோட டெரிவேட்டிவ்ஸ் எடுக்கிறதுனால ஓபியாய்ட்ஸ் ஆர் ஓபியேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஐடினா லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து சைக்கோட்ரோபிக் ட்ரக் அப்படிங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷனில் வருது. சைக்கோட்ரோபிக் ட்ரக்னா என்ன? இட் அஃபெக்ட்ஸ் த பிரெயின், டைரக்டாக போய் பிரெயின் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் மூட் ஆல்டரிங் ட்ரக் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. நம்மளோட மூடை வந்து ஸ்விங் பண்ணும். கோவமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, சிரிப்பாங்க, இப்படியே ஆல்டர் பண்ணும். டக்கு 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 டக்குன்னு நம்ம மூட் வந்து ஸ்விங் ஆகும். அதான் மூட் ஆல்டரிங் ட்ரக் அப்படின்னு சொல்லி இந்த ஓபியாய்டை அதில் கிளாஸில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட், ஓபியாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமாக பிரிக்கிறாங்க. இதில் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் வரும். நேச்சுரல் ஓபியாய்ட், செமி சிந்தட்டிக் ஓபியாய்ட், சிந்தட்டிக் ஓபியாய்ட். ஓபியாய்ட்னாலும் ஓபியேட்ஸ்னாலும் ஒன்று தான், ஞாபகம் வச்சுங்க. இதில் நேச்சுரலாக இருக்கிறது என்ன? மார்ஃபின், கோடின். அதாவது இந்த பிளான்ட்டு பெப்பாவர் சாம்னிஃபரம் அப்படிங்கிற பிளான்ட்டு, பாப்பி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்பி பிளான்ட், இந்த பிளான்ட்லேருந்து தான் ஓபியாய்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ பிளான்ட்லேருந்து ஃப்ளவர், அதுக்கப்புறம் அதில் கூடிய ஃப்ரூட், லேட்டக்ஸ்னு நிறைய பார்ட்டில் இந்த கெமிக்கல் வந்து ஓபியம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. அதை டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணோன்னா, ரா மெட்டீரியல் க்ரூட் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணோன்னா, ப்ராசஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணோன்னா அது நேச்சுரல், மார்ஃபினும் கோடினும். அதோட சில கெமிக்கல் சேஞ்சஸை லெபார்ட்ரியில் பண்ணி அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணாங்கன்னா அது செமி சிந்தட்டிக். கம்ப்ளீட்டாகவே அதோட டெரிவேட்டிவ்ஸ் கம்ப்ளீட்டாகவே லெபார்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணது மார்ஃபின் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்னென்ன ஃபிசியோலாஜிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கோ அதே ஃபிசியோலாஜிக்கல் ஆக்டிவிட்டி இந்த கெமிக்கல்ஸ்க்கும் இருக்கும். அதை சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேச்சுரலுக்கு எக்ஸாம்பிள் மார்ஃபின், கோடின். செமி சிந்தட்டிக் இதோட டெரிவேட்டிவ்ஸ் ஹெராயின் அண்ட் ஸ்மேக் அப்படிம்பாங்க. ஹெராயினும் ஸ்மேக்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஹெராயின் வந்து காஸ்ட்லி, ஸ்மேக் வந்து சீப். ஆனால் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே எஃபெக்டாக கொடுக்கும். ஸ்மேக்கை தான் நம்ம வந்து ப்ரௌன் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரௌன் சுகர் அப்படிம்பாங்க. சிந்தட்டிக் வந்து பெத்திடைன் அண்ட் மெத்தடோன் அப்படிங்கிறது சிந்தட்டிக் ஓபியாய்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், இந்த ஓபியாய்ட்ஸ் எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன எஃபெக்ட் வருது? ஃபஸ்ட்டு இந்த ஓபியாய்ட்ஸ் என்ன பண்ணுமா, இட் பைண்ட்ஸ் டு ஸ்பெசிஃபிக் ஓபியாய்ட் ரிசெப்டர்ஸ். நம்ம பிரெயினில் வந்து ஓபியாய்ட் ரிசெப்டர்ஸ் இருக்கும், அதோடு போய் பைண்ட் பண்ணும். பர்டிகுலராக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில், பிரெயினில் அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்லையும் போய் இது பைண்ட் பண்ணி இந்த ரெண்டையும் அஃபெக்ட் பண்ணுங்க. அதுதான் ஓபியாய்டோட ஃபங்க்ஷன். ஓகே, இதில் பர்டிகுலராக ஹெராயின் ஆர் ஸ்மேக். ஹெராயினோட சீப்பர் வெர்சன் ப்ரௌன் சுகரை தான் நம்ம ஸ்மேக் அப்படிங்கிறோம். இந்த ஹெராயின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த கோலமாவு கோகிலா அப்படிங்கிற தமிழ் படத்தில் நயன்தாரா வந்து கடத்துவாங்க அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்துக்கிட்டு, யோகி பாபு காமெடிலாம் வரும்ல, அந்த தான் நம்ம வந்து ஹெராயின்கிறோம். நிறைய தமிழ் படத்தில் இந்த டேர்மை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதோட லோவர் வெர்ஷன் ப்ரௌன் சுகர் அப்படின்னு சொல்கிறது ஸ்மேக். ஒயிட் கலரில் தான் இருக்கும். ப்ரௌன் சுகர் ப்ரௌனில் இருக்காது, ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும்னா, ஒயிட் கலரில் ஆர்டர்லெஸ், ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். பிட்டர், நாக்கில் வச்சு பார்த்தா கசக்கும்.
கிறிஸ்டலைன் அப்படிங்கிறது பொடி பொடியாக பவுட்ரு மாதிரி கோலமாவு மாதிரி பவுட்ரு மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காம்பவுண்ட் தான் ஹெராயின் ஆர் ஸ்மாக். நீங்கள் உடனே இங்கே கேள்வி கேட்கக்கூடாது, அப்போ நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா சார் பிட்டருங்கிறீங்களா? ஏன்னா இது என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்காங்க, அதைத்தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து டை அசிட்டிலோ மார்ஃபின் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அசிட்டைலேஷன் ஆஃப் மார்ஃபின். மார்ஃபின் வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஓபியாய்டு, அதில் வந்து 2 அசிட்டைல் காம்பவுண்டை ஆட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு டை அசிட்டிலோ மார்ஃபின் கிடைக்குது. ஸோ ஹெராயின் அப்படிங்கிறது டை அசிட்டிலோ மார்ஃபின். ஆக்சுவலாக ஹெராயின் ஆர் ஸ்மாக் அப்படிங்கிறது டை அசிட்டிலோ மார்ஃபின். மார்ஃபினோட அசிட்டைலேஷன், நம்ம அதில் அசிட்டைலேஷன் பண்ணுறாங்க லெபார்ட்டரியில். அப்படி அசிட்டைலேஷன் பண்ணி வர மார்ஃபினை நம்ம ஹெராயின் ஆர் ஸ்மாக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹெராயினோ ஸ்மாக்கும் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் மார்ஃபின் இன் விச் அசிட்டைலேஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்போது ஹெராயின் ஸ்மாக்குக்கும் மார்ஃபினுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியுது. இந்த மார்ஃபினோட ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரக்சர் இன் என்சிஇஆர்டி புக். அந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் பார்த்துக்கங்க. எக்ஸாமில் அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், இட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் லேட்டக்ஸ். லேட்டக்ஸ்னா பால் மாதிரி வடியுது இல்லையா? இப்போ ரப்பர் மரத்தில் ரப்பர் வடியுது இல்லை, அதை தான் லேட்டக்ஸ்மோ. ஸோ லேட்டக்ஸ் ஆஃப் பெப்பாவர் சாம்னிஃபரம். இந்த பிளான்ட் நேமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓபியம், மார்ஃபின், கோடின் இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது, இதெல்லாம் எங்கேருந்து டெரைவ் ஆகுது அப்படின்னா பெப்பாவர் சாம்னிஃபரம் அப்படின்ற பிளான்ட்லேருந்து தான். தென் இட் இஸ் டேக்கன் அஸ் ஸ்னார்டிங் ஆர் இன்ஜெக்ஷன். ஸோ ஸ்னார்டிங்னா மூக்கில் அப்படி இன்ஹேல் பண்ணி இழுக்கிறது. அது இன்ஜெக்ஷனுங்கிறது நம்ம அந்த வெயின்ஸில் இன்ஜெக்ஷன் போட்டுக்குவாங்க. இது மூலயமா தான் இதை எடுத்துக்கிறாங்க. இட் ஆக்ட் அஸ் டிப்ரெசன்ட். டிப்ரெஷன்னா நமக்கு டிப்ரெஷனை ஏற்படுத்துறது. அண்ட் ஸ்லோ டவுன் பாடி ஃபங்க்ஷன். நம்மளோட பாடி ஃபங்க்ஷனை இது வந்து ரொம்பவே குறைச்சிரும். ஸோ தீஸ் ஆல் தி திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் ஓபியாய்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கெனாபினாய்ட்ஸ். இது வந்து சைக்கிடெலிக் ட்ரக் அப்படிங்கிறாங்க. அது என்ன சைக்கிடெலிக் ட்ரக்னா ஹாலோசினோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அந்த ரியல் வேர்ல்டை விட்டுட்டு கற்பனை உலகத்துக்கு நம்மளை கொண்டு போயிடும். ஸோ இட் சேஞ்ச் மூட், பிஹேவியர், தாட் அண்ட் பர்செப்ஷன். நம்ம என்ன பார்க்குறோமோ அதை மாறி காமிக்கும். ட்ரீம் லைக் ஸ்டேட்டுக்கு நம்மளை கொண்டு போயிடும் நல்லா முழிச்சிருக்கும் போதே. லாஸ் ஆஃப் கான்டாக்ட் வித் ரியாலிட்டி. ஆக்சுவலாக என்ன நடக்குது அதை விட்டு நம்ம வேறு ஏதோ சிந்தனை, வேறு ஏதோ பேச்சு, வேறு ஏதோ விஷயங்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும், இந்த ஹாலோசினோஜனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா, டு see சவுண்ட். யூஸ்வலாக சவுண்டை கேட்க தான் முடியும். இங்கே பாருங்கள், டு see சவுண்ட் அண்ட் ஹியர் கலர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கலர்ஸை நம்ம பார்ப்போம், சவுண்டை கேட்போம். ஆனால் இந்த ஹாலோசினோஜன் வந்துருச்சுன்னா சவுண்டை பார்ப்பாங்களாம், கலரை கேட்பாங்களாம். அப்படி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. இதை வந்து விஷன் ப்ரொடியூசிங் ட்ரக் அப்படின்னு சொல்கிறாங்க. So it is obtained from leaves, resins and inflorescence of hemp plant, that is cannabis sativa. இது ரொம்ப முக்கியம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ cannabinoids எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா leaves, resins, inflorescence of cannabis sativa. So it interact with cannabinoid receptors in brain. நம்ம பிரெயினில் வந்து cannabinoid receptors இருக்குது, அதோட தான் இன்ட்ராக்ட் பண்ணுது. There are 4 types: பாங், கஞ்சா, சரஸ், மரிஜுவானா, இப்படின்னு 4 டைப் இருக்குது. பாங் அப்படிங்கிறது லீவ்ஸ், ஃப்ளாரிங், ஷூட், இதை வந்து ட்ரை பண்ணி ட்ரிங்க்கில் கலந்து குடிப்பாங்க. ஆக்சுவலி பாங் அப்படிங்கிறது ட்ரிங்க் ஃபார்மில் எடுத்துக்கிறது தான். நெக்ஸ்ட்டு கஞ்சா அப்படிங்கிறது இது வந்து ஸ்மோக் பண்ணுறது, புகையிலையோட கலந்து மிக்ஸ் பண்ணி ஸ்மோக் பண்ணுவாங்க. ட்ரைடு அன்ஃபர்டிலைஸ்ட் ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் கேனாபிஸ் சட்டைவா, இதை வந்து ஸ்மோக் பண்ணி நம்ம உடனே இது வந்து பொட்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் சரஸ் அப்படிங்கிறது ட்ரைடு ரெசினஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஃப்ளவரிங் டாப்ஸ், இதுதான் மோஸ்ட் பொட்டன்ட். இந்த 4ல் ரொம்ப அதிகமான பொட்டன்ட் யாருன்னா சரஸ், அதாவது உடனே இதோட எஃபெக்டை காமிக்கும். மாரிஜுவானா அப்படிங்கிறது ட்ரைடு ஃப்ளவர்ஸ் அண்ட் டாப் லீவ்ஸ் ஆஃப் ஃபீமேல் பிளான்ட் ஆஃப் த கேனாபிஸ் சட்டைவா, இதுவும் வந்து நமக்கு கொஞ்ச நேரத்தில் எஃபெக்டாக காமிக்க ஆரம்பிச்சிடும், அந்த ஹாலோசினோஜெனிக் எஃபெக்டை. ஸோ இதைத்தான் நம்ம வந்து கெனாபினாய்ட்ஸில் படிக்கக்கூடிய 4 டைப்ஸாக பார்க்குறோம். இது காமனாக இந்த கெனாபினாய்ட்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு பிளட் சுகர் லெவல் ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருக்கும், அடிக்கடி யூரினேட் போய்கிட்டே இருப்பாங்க, பிளட் சுகர் லெவல் ஹைப்பர் ஆகும். இதை லெஸ் பொட்டன்ட், அதாவது உயிரிழப்பு அந்த அளவுக்கு டக்குன்னு ஏற்படாட்டியும் கண்டினியூஸாக எடுக்கிறதுனால இதுவும் ஹெராயின் லைக் இஃபெக்டை நம்ம பாடியில் ஏற்படுத்தும். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை இது அதிக அளவு பாதிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு இந்த கெனாபினாய்ட்ஸில் இந்த கெனாபின்ஸ் சட்டைவா இல்லாமல் வேறு ஹாலோசினோஜன்ஸ் என்னெல்லாம் இருக்குங்க சார் அப்படின்னா, டெத்துரா, ஸ்ட்ரமோனியம், அட்ரோப்பா, பெல்லடோனா, இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கெனாபிஸ் சட்டைவா. இந்த ரெண்டுமே ஹாலோசினோஜனாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டும்
தவறுதலாக கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணாலும் இட் காசஸ் டெத், இட் லீட்ஸ் டு டெத் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் cannabinoids. கோகோ ஆல்கலாய்ட்ஸ், கோகைன்ஸ், இதை வந்து ஸ்டிமுலன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோகோ பிளான்ட், அதாவது எரித்ரோசைலம் கோகா அப்படின்ற பிளான்ட்லேருந்து தான் இதை எடுக்கிறாங்க. இந்த பிளான்ட் வந்து நேட்டிவ் டு சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவில் தான் இது ஆரிஜினேட் ஆகி அங்கே தான் இது தோன்றுனது. இப்போது இந்த கோகோ ஆல்கலாய்ட்ஸ் ஆர் கோகைன் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்டர்ஃபியர்ஸ் வித் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் டோப்பமைன். டோப்பமைன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளை உற்சாகமாக இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது, நம்ம வந்து கிளர்ச்சியில் இருக்கும்போது செக்ரீட் ஆகிற ஒரு ஹார்மோன் தான் டோப்பமைன். ஸோ இந்த டோப்பமைனோட ரிலேட்டடாக இருக்கிறத போய் இது இன்டர்ஃபியர் பண்ணுது. கோக்கைன் வந்து கோக் ஆர் கிராக் அப்படின்னு காமனாக சொல்கிறாங்க. இது வந்து ஸ்நாட்டட்னா அப்படி மூக்கு வழியாக உறிஞ்சி எடுத்துக்கிறது. இது வந்து பொட்டன்ட் ஸ்டிமுலேட்டிங் ஆக்ஷன் ஆன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ஸ். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை போய் அதிக அளவில் ஸ்டிமுலேட் பண்ணி விடுது, தூண்டி விடக்கூடிய எஃபெக்ட் இந்த கொக்கைனுக்கு இருக்குது. சென்ஸ் ஆஃப் யூஃபோரியாவை ஏற்படுத்துது. யூஃபோரியானா ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங், நம்ம நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம்னு நினைக்க வைக்கிறது. அந்த டயத்தில் மட்டும், அதை எடுத்துக்கிற சமயத்தில் மட்டும் அப்படி நினைக்க வைக்கிறது. ஈவன் நம்ம பஞ்சப்பாட்டு பாடினாலும், பரதேசியாக இருந்தாலும், பயங்கர கவலையில் இருந்தாலும், தீராத பிரச்சனையில் இருந்தால் கூட இந்த கோக்கைனை எடுத்துக்கிறதுனால ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங் அப்படி ஒரு ஃபீலிங்கை அது கொடுக்கும். அண்ட் இன்க்ரீஸ்டு எனர்ஜியை அதிகமாக கொடுக்கும் இந்த கோக்கைன். இந்த கோக்கைன் வந்து எக்ஸசைஸ் டோசேஜ் போகும்போது ஹாலோசினேஷனை ஏற்படுத்தும். ஹாலோசினேஷன்னா என்ன அர்த்தம்? ரியல் வேர்ல்டை மறந்து ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிற மாதிரி. ஓகே, இது மட்டும் இல்லாமல் பார்பிச்சுரேட்ஸ், ஆம்ஃபிட்டமைன்ஸ், பென்சோடைசிபின்ஸ், இந்த மூணும் மெடிசினாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக? பேஷண்ட் கோப் அப் வித் மென்டல் இல்னஸ் அண்ட் இன்சோம்னியா. இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்காக, அவங்கள க்யூர் பண்ணுறதுக்கு, ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த மெடிசின். அதே மாதிரி மார்ஃபினும் வந்து ஸ்ட்ராங் பெயின் கில்லர். அதாவது சர்ஜரிலாம் பண்ணவங்களுக்கு அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு மார்ஃபின் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறத நம்ம வந்து யூத், அப்புறம் ஈவன் வயசானவங்க கூட இதை அப்யூஸ் பண்ணுறாங்க. தேவையில்லாமல் அவங்களோட ப்ளஷருக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதைத்தான் நம்ம ட்ரக் அப்யூஸ் அப்படிங்கிறோம். ட்ரக் அப்யூஸ் லீட்ஸ் டு ஃபிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை வந்து இம்பேர் பண்ணும், போய் அஃபெக்ட் பண்ணும். ஃபிசிக்கல்னால் நம்ம பாடி ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கவே ரொம்ப லீன் ஆகிடுவான். இந்த மார்ஃபின்லாம் அதிகமாக எடுத்துக்கும் போது ரொம்ப ஒல்லி ஆகிடுவாங்க. ஃபிசியோலாஜிக்கல் எஃபெக்ட், உள்ள ஃபங்க்ஷனல் எல்லாமே பாதிக்கப்படும். சைக்காலஜிக்கல், மென்டலி அவன் அஃபெக்ட் ஆவான். ஸோ இது எல்லாத்தையுமே ட்ரக் அப்யூஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது, இன்ஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது, நம்ம ஒரு பேக்கெட்ஸ் அந்த சிகரெட் வாங்கும் போதே ஸ்மோக்கிங் கேன்சர், இந்த நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாருங்கள், ஒரு படம் ஆரம்பிக்கும் போதில் அந்த கேன்சர் வந்தவங்களை விளம்பரத்தில் போட்டு ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், இந்த மாதிரி. அதே மாதிரி அந்த பாக்கெட்லலாம் கேன்சர் வந்தவங்களோட பிக்சர் பெருசாக போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அது ஒரு ஸ்டைலாக, ஒரு கூல், நம்ம வந்து இது குடிக்கிறது வந்து ஒரு வயசில் பெரியவங்களாயிட்டோம், நம்ம கெத் ஆகிட்டோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஸ்மோக்கிங் ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அதனால் என்ன பிரச்சனை வருது? டொபாக்கோவில் நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு இருக்குது. இந்த நிக்கோட்டின் போய் என்ன பண்ணுன்னா, அட்ரினல் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ண வச்சு அட்ரினலைன் அண்ட் நார் அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸை பிளட்டில் ரிலீஸ் பண்ண வைக்குது. இந்த அட்ரினலைனும் நார் அட்ரினலினும் என்ன பண்ணும் அப்படின்னா, பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும், ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்தும். ஸோ இந்த ஒரு எஃபெக்டை கொடுக்கறதுக்காக தான் ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணுறாங்க. பட் இட் காசஸ் கேன்சர் ஆஃப் லங்ஸ், யூரினரி பிளேடர்ஸ், த்ரோட். ஸோ சிகரெட் குடிக்கும்போது இந்த மாதிரிலாம் ஏற்படுது. சூவிங், அந்த வாயில் வச்சு ஸ்னஃபிங், சூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸ்னஃபிங்னா மூக்குப்பிடி, அதே மாதிரி சூவிங்னா வாயில் வச்சு இது பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரி பண்ணும்போது ஓரல் கேவிட்டியில் வந்து அவங்களுக்கு கேன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் ப்ராங்கைட்டிஸ், எம்ஃபைசீமா, கொரோனரி ஹார்ட் டிசீஸ், கேஸ்ட்ரிக் அல்சர், இந்த மாதிரி டிசீஸையும் ஸ்மோக்கிங் காஸ் பண்ணுது. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் ட்ரக் அப்யூஸ்னால நமக்கு வருது. ஸோ ஒருத்தவங்க வந்து ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு எடுத்தது திட்டுறது, கோவப்படுறது, அடிக்கிறது, தண்டனை கொடுக்கறது, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அவங்களுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், ஒரு ஹெல்ப் கொடுத்தாதான் அவங்கள வெளியே கொண்டு வர முடியும். படிப்படியாக தான் அந்த அடிக்ஷன்லேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும். அதுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் நம்ம கொடுக்கணும். So these are all the things we should know about drug and alcohol abuse. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.